அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த உடலை நான் எப்படி காப்பாற்றுவது? இந்த உடலை நான் எப்படி பராமரிப்பது? இந்த உடல் என்னும் சொத்தை நான் எங்கு வைத்து பராமரிப்பது? இப்படியான கேள்விகளெல்லாம் நமக்கு எழும்போது, நமக்கான வழிகாட்டியாக இன்றைக்கு ஹெல்த் அம்பர்லா மூலமாக வீடு தேடி மருத்துவம் என்று ஒவ்வொரு வீட்டையும் தேடி இந்த மருத்துவத்தை அத்தனை பேர்களின் கைகளில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமாக இந்த ஹெல்த் அம்பர்லா நிறுவனம் ஒரு பெரும் வரமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக இந்த வீடு தேடி மருத்துவத்தை ஒவ்வொருவருக்கும் பரிசாய் தந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் ஜோஸ்வா சார் நம்மோடு இருக்காங்க. சார் வணக்கம், 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 வணக்கம் சார். சார் இப்ப நிறைய பேருக்கு கிராமப்புறங்கள்ல, நகர்ப்புறங்கள்லயுமே வயதானவங்களாக இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இந்த மெடிசின் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அத வாங்குறதுக்கு மறந்துருவாங்க. இந்த மெடிக்கல் எக்யூப்மென்ட்ஸ் எப்படி நம்ம ப்ரொக்யூர் பண்றது? இல்ல இந்த மெடிசின்ஸ ப்ரொக்யூர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஹெல்த் அம்பர்லா எப்படி சார் உதவியா இருக்கு? சார் பொதுவாக ஒரு 30 வயதிலிருந்து நிறைய பேர் டயபெட்டிஸ், பிரஷரு இது போல பலவேறுபட்ட நோய்கள்னால தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மாத்திரை மருந்துகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்காங்க. மனிதர்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் பிளஸ் மெடிசின் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 2 முறை நீங்க சுகர் மெடிசின் போடுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 60 மாத்திரைகள் வேணும். இது 2 விதமாக இந்த சூழல்கள் இருக்குது. ஒண்ணு குழந்தைகள் வெளிநாட்டில இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அத மாத்திரை எடுக்க மறந்துடுறாங்க. என்னோட தாயார்ட்ட சுகர் மெடிசின் எடுத்தா தீந்துருச்சு அப்படின்னு 1 வாரம் கழிச்சு சொல்றாங்க. என்ட்ட ஏன் சொன்னா பிஸியா இருக்கான் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல நம்ம கஷ்டம் குடுக்குறோமோன்னு நினைக்கலாம். ஹெல்த் அம்பரலா மூலமா அந்த உங்களோட ஆ மெடிசின் தீரப்போகுது. 1 வாரத்துக்கு முன்னாடியே அந்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்க குழந்தைகள் உள்நாட்டில் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும் உங்க மெடிசின் டாப் அப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. அவங்க அந்த இத அக்செப்ட் பண்ணும்போது, அந்த 1 வாரத்திற்கு முன்னாடியே அந்த மெடிசின் வந்து அவங்களுக்கு வீடு தேடி வந்துடுது. இது போல மருத்துவ உபகரணங்கள் அவங்க காசு குடுத்து வாங்கிக்கலாம். இல்ல ஓகே எனக்கு 1 மாசத்துக்கு தான் அடிபட்டுருக்கு. 1 மாசத்துக்கு எனக்கு இந்த காட் போதும். ஆக்ஸிஜன் சிலிண்டர் போதும். இல்ல நெபுலைசர் போதும். 1 மாதத்துக்கு சிபேப், பிபேப் இது போல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் 1 மாசத்துக்கு எனக்கு தேவை. எனக்கு அது ரூ. 50,000 குடுத்து எனக்கு வாங்க வேண்டியது இல்ல அப்படின்னா, அது ரென்ட்லயும் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி குடுக்குறோம். இதுதான் மெடிக்கல் எக்யூப்மென்ட்ஸ், மெடிசின். இப்படியாக மெடிக்கல் எக்யூப்மென்ட்ஸ்லிருந்து, மெடிசின்ஸ்லிருந்து, ஈவன் மெடிக்கல் சஜஷன்ஸ்லிருந்து எல்லாமே குடுக்கக்கூடிய ஒரே தளமாக ஹெல்த் அம்பர்லா இருக்கிறதா, ஹெல்த் அம்பர்லாவினுடைய மிகப்பெரிய ஒரு வரம்னே சொல்லலாம். வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி மருந்து, வீடு தேடி மருத்துவ உபகரணங்கள்னு உங்களுக்கான ஒரு பெரிய வரம் இந்த ஹெல்த் அம்பர்லா. சார் இப்ப என்னுடைய நண்பர் வந்து வெளிநாட்டுக்கு போனாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அப்பா, அம்மாவெல்லாம் அவரே வந்து ஓரளவு டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. மாத்திரை மருந்துலாம் வேணும்னா கூட வாங்கி இப்ப அவருக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு 3 மாசம் தான். அது ஷார்ட் டெர்ம் விசான்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி ஷார்ட் டெர்ம் விசால போனவரு. இப்ப இந்த 3 மாசம் அவர் போகும்போது, 3 மாசம் மட்டும் யாராவது இருந்தா போதும்ப்பா எனக்கு பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கூட நான் வந்துருவேன். இந்த 3 மந்த்ஸ் டேக் கேர் பண்றதுக்கு சொந்தக்காரங்களும் இல்ல. எனக்கு பெருசா 1 வருஷமா இல்ல 10 வருஷமாலாம் நான் போய் அட்மிட்லாம் பண்ண போறதில்ல. டேக் கேர் போறதெல்லாம் இல்ல. ஆனா அந்த 3 மாசம் அப்படின்ற மாரி இப்படியான ஒரு ரெக்யர்மென்ட்லாம் வருது சார். இது ஹெல்த் அம்பர்லாம் எப்படி உதவி செய்யும் சார்? ஹெல்த் அம்பரலாவோட அடிப்படை நோக்கம் 2 சார். ஒண்ணு வந்து ஒரே குடையின் கீழ் அனைத்து மருத்துவ சேவைகளும் குடுக்கறது 1. இன்னொன்னு வந்து ஆ முன்னாடி வந்து உங்கள யாராவது ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணணும், டிராப் பண்ணணும்னா ஒரு உதவி. ஓகே. நீங்க வந்து ஒரு உதவியா தான் அத கேட்டு வாங்கிக்க முடியும். புரியுது. இன்னைக்கு வந்து அது ஒரு சேவை. நீங்க வந்து ஓகே. யார்கிட்டயும் இறங்கி போய் இது எனக்கு என்னைய பிக்கப் பண்ணு, டிராப் பண்ணு அப்படின்னு தேவையில்ல. இன்னைக்கு வந்து அது உங்களோட ஒரு சர்வீஸ். உரிமை, ஒரு சேவை. அது குறைந்த கட்டணத்துல கிடைக்குது உங்களுக்கு. இதுதான் 2 மிகப்பெரிய நோக்கங்கள் தான் ஹெல்த் அம்பரல்லா. இதுல ஹெல்த் சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது ஒரு ஒரு எப்படி ப்ரீபெய்ட் மொபைல் ஒரு 3 மாசம், 6 மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு டிடிஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. கேபிள் கனெக்ஷன், வைஃபை, கரெக்ட். மொபைல் இது இன்டர்நெட்டு, இத்தனை காலு, இத்தனை எஸ்எம்எஸ் ஆமா. இது போல குடுக்குறது போல, ஹெல்த் அம்பரல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு விதமான பேக்கேஜ் இருக்கு. அந்த பிரீமியம், கோல்டு, பிளாட்டினம், பேசிக் இந்த மாரி பேக்கேஜஸ் இருக்கு. இந்த பேக்கேஜுக்கு தகுந்தது போல, உங்களுக்கு என்ன தேவையோ, அது போல உங்களுடைய சேவைகள் வந்து அமையும். நெறைய பேருக்கு இன்னைக்கு நம்ம பேசுனது போல குழந்தைகள் இல்ல. அப்படி குழந்தைகள் இருந்தாலும் அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. படிப்புக்காகவோ, வேலைக்காகவோ, இல்ல இந்தியாவிலே இருந்தாலும் தமிழ்நாட்டுல உள்ளவர்களோட நார்த் இந்தியால வேலை பார்க்குறாங்க. ஒரு டாக்டர் விசிட்டோ, எதுக்கோ அவர்களால உடன் வர முடியல. ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட் என் அப்பா, அம்மாவ கூட்டிட்டு போங்கிற அந்த ஒரு ரிக்வெஸ்ட்ல இருந்து
அது வந்து ஒரு சேவையாக சர்வீஸா மாறுது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எத்தனை மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி இருக்கு? 3 மாதங்கள் அவர்கள் வந்து ஒரு பயிற்சி எடுக்கணும். கரெக்ட்டா இருக்குமான்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு 3 மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து திருப்தியா இருந்ததுன்னா 1 வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். 6 மந்த்ஸும் இருக்கு. பெரிய விஷயம் சார். உண்மையிலே இப்ப நம்ம டிவி பார்க்கறதுக்காகன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறோம். ஒரு 6 மாசம் பேக்கேஜ், 1 வருஷம் பேக்கேஜ், ஒரு பொழுத போக்குறதுக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறோம். பொழுதை போக்குவதற்கு. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான சப்ஸ்கிரிப்ஷன் எது தெரியுமா? இந்த வாழ்க்கையில ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வைக்கிறது தான் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நமக்கான ஹெல்த் அம்பர்லா குழுவினரை, இந்த நண்பர்களை நம்மோடு வைத்துக் கொள்வதற்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான சப்ஸ்கிரிப்ஷன். பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பெற்றோர்களினுடைய பிறந்த நாளைக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இந்த ஹெல்த் அம்பர்லா மூலமாக அவர்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுப்பதும், உங்களுக்காக இவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை கொடுப்பதுதான் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆகச் சிறந்த ஒரு பரிசாக இருக்கும். அவர்கள் திருமண நாளைக்கு நீங்கள் இதை பரிசாக கொடுங்க. இந்த சமூகத்திற்கு நான் ஏதாவது போறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு செஞ்சிரணும். அது ஒரு ட்ரஸ்ட்டுக்கா இருக்கலாம், அல்லது பிடித்தமான நபர்களுக்கு இத செய்யணும்னு இருக்கலாம். ஆனா இவங்களால போய் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல நின்னோ, இல்ல யாருக்கு செய்யணும்ன்றத தேடியோ, இல்ல ஒரு வக்கீல போய் பார்க்கிறதோ, இல்ல யாராவது ஒரு லீகல் அட்வைசிங் இது எதுவுமே இவர்களுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா இவங்கள பார்த்துக்கிறதே இவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இப்ப இந்த சொத்துக்களை நான் மற்றவர்களுக்கு குடுக்கணும்ன்றதே ஒரு பெரிய மன ஆரோக்கியத்தையும், உடல் ஆரோக்கியத்தையும் குடுக்கும். கடைசி காலத்துல ஒரு நிம்மதிய குடுக்கும். இதற்கு ஏதாவது ஹெல்த் அம்பர்லா சைட்லேருந்து சப்போர்ட் இருக்கா சார்? உண்மையான சேவை செய்கிறவர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அது எப்படி கொடுக்கிறது? அது அது சட்ட ரீதியா எப்படி அணுகுறது? அதுதான் அந்த வில் ரைட்டிங் சர்வீஸ். ஹெல்த் அம்பர்லால மிகப்பெரிய லீகல் டீம் இருக்கு. அட்வொகேட் கிரீதரன் அவர் வந்து தலைமையில ஒரு 20 அட்வொகேட் உள்ள ஒரு குழு இருக்காங்க. இது போல நேர்முகமா எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த சேவை அப்படின்னு அந்த உயில் எழுதும் வில் எழுதக்கூடிய சப்போர்ட் பின்ன எதுவாக இருக்கலாம். இது வந்து இத்தனை வருடம் கழிச்சு அவர்களுக்கு அது போகட்டும். என்னோட காலத்திற்கு அப்புறம் போகட்டும். ஓகே, ஒரு 4 வீடு இருக்கு. 2 என்னோட 2 பொண்ணுக்கு போகட்டும். இது 2 பையனுக்கு போகட்டும். இன்னொரு ஒரு 1 பிஹெச்கே என்னை பார்த்துக்கிட்டவங்களுக்கு போகட்டும். இது போல அவர்கள் மனமுகந்து செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். அந்த ஆத்மா சாந்தி அடையும் அவர்களுக்கு அப்பதான். நமக்காக செஞ்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னு ஒரு கேள்வி இருக்கும். அது நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால மட்டும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அந்த கஷ்டமான பாதையில நமக்கு யார் சப்போர்ட் பண்றா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோங்கிற ஒரு மிகப்பெரிய தேடல் வந்து அந்த வயதான காலத்துல அது வரும். அத வந்து ஹெல்த் அம்பர்லா அந்த அந்த கேள்விய ரொம்ப வந்து பெரிய பதில் விஷயம் சார். ஒரே ஒரு அரிசின்றது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு அரிசின்றது 3 எறும்புகளினுடைய உணவாக இருக்கு. இப்ப ஒரு அரிசி தானேன்னு நம்ம உதாசீனப்படுத்தி விட்டு செல்லக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில், அந்த அரிசியை எந்த எறும்பிற்கு கொடுத்தால் அந்த எறும்பினுடைய பசியாறும் என்று தெரிந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய சேவையை ஹெல்த் அம்பர்லா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈதல் ட்ரஸ்ட் மூலியமா சார் அத செய்துட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக ஈதல் ட்ரஸ்ட் அவரு மிகப்பெரிய அவர் மனதார அவரு வந்து ஒரு நாளைக்கு 200க்கு மேற்பட்ட மக்களுக்கு உணவளித்து வராரு. அது சப்போர்ட் பண்றவங்களும் பண்ணுங்க. ஹெல்த் அம்பர்லா மூலியமா சப்போர்ட் பண்றோம். சார் இப்ப சமீபத்தில உங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் மாடம்பாக்கத்தில தான் இருந்தாங்க. அவங்க வந்து பையன் யுஎஸ்ல இருந்தாரு. அவங்க அப்பா, அம்மா இங்க மாடம்பாக்கம். அவரு ஒரு டூர் போனவர் என்ன பண்ணாரு, இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன்னு ஃபோட்டோ எடுத்தவங்க அந்த ஸ்லிப் ஆயி விழுந்து தவறிட்டாரு. அவருடைய உடல இங்க கொண்டு வர்றதுக்கு அவங்க அவ்வளவு போராட்டமா இருந்தாங்க சார். இப்ப அவங்க மனைவி மட்டும் தான் அங்க இருந்தாங்க. யுஎஸ்ல. அவங்க மனைவி மட்டும் தான் அங்க இருக்காங்க. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. இதற்கெல்லாம் நமக்கு என்ன சார் பெரிய சொல்யூஷன்? பேரு வந்து ஃபைனல் ரைட்ஸ் அண்ட் ரிப்பாட்ரியேஷன் சர்வீசஸ்ன்னு பேரு. உங்களோட இறுதி சடங்கு மற்றும் வந்து வெளிநாட்டுல நம்ம அவர்கள் இறந்துட்டாங்களோ சார் சொன்னது போல, இல்ல நம்ம அவர்கள் வெளிநாட்டுல போய் டூருக்கு போனதோ, வேலைக்கு போன இடத்துல இறந்துட்டாங்க. இவர்கள வந்து அங்க நெறைய லீகல் ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. அந்த பாஸ்போர்ட், விசா எல்லாம் கேன்சல் பண்ணணும். இல்லன்னா வந்து அது மிஸ்யூஸ் ஆகும்ன்றதுக்காக. அது இல்லாம அத பாடிய வந்து பதப்படுத்தணும். எம்பால்மிங்ன்னு சொல்லுவாங்க. அத பதப்படுத்தி, அத துணியில சுத்தி, அத கரெக்ட்டா பேக் பண்ணி, அவங்கள இங்க ஏர்லிஃப்ட் பண்ணணும். இதுக்கு எம்பசியோட துணை வேணும். இதுல யார அணுகுறதுன்னே வந்து தெரியாது. ஏன்னா, நமக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்றேன். நமக்கு 108ங்கிற ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர தவிர, யாருக்குமே ஒருத்தர் ஃபோன்ல கூட ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர் கிடையாது. ஆம்புலன்ஸ் உரிமையாளர் அவரோட ஃபோன்ல மட்டும் தான் ஆம்புலன்ஸ் நம்பர் இருக்கே தவிர, மற்ற யாரோட இதுலயும் வந்து இல்ல. 108 ஒரு மிகப்பெரிய சேவை. உங்கள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகும். மற்றபடி நீங்கள் அரசு மருத்துவமனை போக விரும்பலன்னா, நீங்க வந்து 9489 108 108 தான். இப்போ ஒரு
மிகப்பெரிய பணக்காரர் இல்ல குழந்தைகள் வந்து மனசு திருப்தியா என்னோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க, பேரண்ட் யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, விஐபி வெஹிக்கிள் தான் இந்த மாதிரி கிளாஸ் டோர் உள்ள ஒரு வால்வோ பஸ்ல தான் போகணும், இல்ல தஞ்சாவூரோ திருச்சியோ கன்னியாகுமரியிலோ இருந்து சென்னையில வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்க இங்க இறந்துட்டாங்க, அவங்கள வந்து ஒரு நல்ல வாகனத்துல ஊருக்கு கூட்டி போகணும். அங்க போன பின்னாடியும் அவங்களுக்கு வந்து ஒரு உடலை ஒரு ஒரு வாரத்துக்கு பாதுகாக்கணும். பிரைவேட் மார்ச்சரின்னு -30 டிகிரில அந்த உடலை வச்சிருந்தா அந்த உடல் கெட்டு போகாம இருக்கும். இப்போ வெளிநாட்டுல குழந்தைங்க இருக்காங்க, ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கணும்னா அவங்க வந்து அந்த பிரைவேட் வீட்டுல இருந்து இறந்த உடலை வச்சுக்க வேணாம்னு நிறைய பேர் வந்து சென்டிமெண்டா சொல்லுவாங்க. இந்த இனத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய முறைப்படி என்ன செய்யணும் அதை 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 வந்து அவர்கள் செய்து கொடுப்பார்கள். இதுதான் வந்து ஹெல்த் அம்பர்லா. இந்த மிகப்பெரிய, அதாவது சார் கரெக்டா சொன்னது போல, பிறப்பிற்கு முன்னாடி இறந்த பின்னாடியும் இப்போ ஒரு அஸ்தியை போய் கரைச்சாங்களா அப்படிங்களுக்கு உங்களுக்கு உறுதி வேணுமா, அவங்க வீடியோ ஷூட்டிங் எடுத்து அந்த பென்ட்ரைவ்ல போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது நீ உங்களால காசி போக முடியல அப்படின்னா அவங்க போய் அதை செய்து அந்த வீடியோ ஷூட்டிங் வீடியோவோட உங்களுக்கு கேப்சர் பண்ணி 9489108108 என்பது இந்த எண் நமது தூக்கத்தில் எழுந்தால் கூட சொல்ல வேண்டிய எண். நம் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களாக இருக்கட்டும், நம் வீட்டில் முடியாதவர்களாக இருக்கட்டும், இந்த ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று உணரக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய, குடும்பத்தை பொறுப்புடன் பார்க்கக்கூடிய அத்தனை பேர் கைகளிலும் இருக்க வேண்டிய எண் இந்த எண். வயதானவர்களுக்கு அவர்கள் வீட்டை வடிவமைத்து தருவது முதல், அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும், வயதானவர்கள் நடப்பதற்கு, இருப்பதற்கு, எழுவதற்கு என்று அந்த வீட்டை வடிவமைத்து தருவதிலிருந்து, அவர்கள் கையை பிடித்து அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்வதிலிருந்து, மருத்துவ சேவைகளை அவர்களுக்கு கொடுப்பதிலிருந்து, பிறப்பிலிருந்து இறப்பிற்கு பின் வரை இருக்கக்கூடிய அத்தனை சேவைகளையும் ஒரு குடையின் கீழ் ஒருவரால் செய்ய முடியுமா என்றால் எங்கள் குழுவால் முடியும் என்று நிரூபித்து காமித்து பல பேரினுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஹெல்த் அம்பர்லா குழுவினர் உங்களுக்கும் சேவை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இந்த எண் என்பது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய எண். இந்த அற்புதமான சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹெல்த் அம்பர்லா குழுவினர் அத்தனை பேருக்கும் இந்த சேவையை பற்றி மேலும் 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 மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் ஜோஸ்வா சார் அவர்களுக்கும் நமது குழுவினர் சார்பாகவும் அத்தனை குடும்பங்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி சார். உங்களுடைய சேவை இன்னும் தொடர வேண்டும். இந்த சேவையை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டும். ரொம்ப நன்றி சார். நன்றி.